யாழ்ப்பாணம் காக்கைதீவு திண்மக்கழிவு மீள்சுழற்சி மையத்தின் செயற்பாடுகளால் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தீவிரமடைந்துள்ளதாக குற்றஞ்சாட்டிய அப்பகுதி மக்கள் நிரந்தர தீர்வு கோரி இன்று யாழ்ப்பாண மாநகர சபை முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். J88, J85 மற்றும் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட ஆறுகால்மடம் பழம் வீதி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். யாழ்ப்பாண மாநகர சபையினால் திண்மக்கழிவுகளை தரம் பிரித்து மீள்சுழற்சி செய்து சேதன பசலையாக மாற்றும் நோக்கில் காக்கைதீவு மீள்சுழற்சி மையம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் மீள்சுழற்சிக்காக கொண்டுவரப்படும் கழிவுகள் பல நாட்களாக குவிந்து கிடப்பதால் அவை அழுகி கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் கழிவுநீர் வடிந்து சுற்றுப்புறச் சூழலையும் குடியிருப்புகளையும் பாதிப்பதாக மக்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக ஈக்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளதுடன் வயிற்றோட்டம், வாந்திபேதி, சொறி, சிரங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் பரவி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் கழிவுகள் முறையாக தரம் பிரிக்கப்படாததுடன் திறந்த வெளியில் எரிக்கப்படுவதால் பரவும் புகை காரணமாக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சுவாசக் கோளாறுகள் மற்றும் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தனர். முன்னர் இம்மையத்தில் தரமான கழிவு முகாமைத்துவம் மேற்கொள்ளப்பட்டதோடு கழிவுகளிலிருந்து சேதன பசலை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் தற்போது அந்த நடைமுறைகள் முற்றாக கைவிடப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலைக்கு யாழ்ப்பாண மாநகர சபையின் நிர்வாக அலட்சியமே காரணம் என தெரிவித்த மக்கள் மாநகர முதல்வரும் மாநகர ஆணையாளரும் நேரில் வந்து நிரந்தர தீர்வை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தமது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அவர் வந்து சொல்றார் எல்லாரும் தனித்தனியாக மாநகர ஒவ்வொரு ஏற்பாடு செய்யக்கூடாது. 27 வட்டாரத்துக்கு கொண்டு வாருங்கள். அந்தந்த வட்டாரத்தை நீங்க ஒதுக்குங்க. அதான வேதம் போடு. அதான் லண்டனுக்கு ஏற்றுறது. கடந்த 13 வருஷங்களாக நான் அந்த பிரதேசத்தில் வசித்து வருகிறேன். கடந்த காலங்களில் காக்கைதீவு மீள்சுழற்சி மையம் வந்து மிகவும் தூய்மையான முறையிலே அங்கே குப்பைகள் இறக்கப்பட்டு தரம் பிரித்து பசலைகளாக உரமாக்கி கிட்டத்தட்ட 45 லட்சத்துக்கு மேல் யாழ் மாநகர சபை வருமானம் ஊட்டக்கூடிய ஒரு துறையாக இருந்தது. அந்த யாழ் மாநகர சபையில் இருக்கக்கூடிய ஒழுக்காற்று நிறுவனமும் சரியான அசம்பந்த போக்குனால அந்த இடம் வந்து குப்பை போட்டு குப்பை மேடு பாரியல உயரமான பிற்பாடு அது கொளுத்தி விடப்படுகிறது. இது வந்து திட்டமிட்ட செய்து அங்கே ஹோட்டல் கழிவுகள், ஹாஸ்பிட்டல் நீர்மல கழிவு நீர்கள் எல்லாம் அங்கே ஃபில்டர் பண்ணப்படுதுன்னு சொன்னால் அங்கே ஃபில்டர் பண்ணப்படாமல் வெள்ள வாய்க்கால் ஊடாக ஏறி அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்களும் மாசடைகிறது. ஆகவே அது சம்பந்தமாக இன்று யாழ் மாநகர சபை முதல்வரிடம் வந்து ஒரு மகஜர் கொடுத்திருக்கிறோம். மிக வேகமாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மீள்சுழற்சி நிலையத்தை முற்றாக எடுக்குமாறு மக்களுக்காக. J88 எங்களால் இருக்கவே இயலாமல் இருக்குது. அதில் டெய்லி எப்படியும் மாதத்தில் 2 முறை சரி கொளுத்தி விட்டுருவாங்க. கொளுத்தி விட்டாலும் அதில் எங்களுக்கு இருக்கவே இயலாது. பிள்ளைய குட்டிகளுக்கு சளின்னா நெஞ்சுக்குள்ளே புகை போய் கட்டி சரியான சளி. அதில் இருக்கல அது சரியான இலையான். அதில் இலையான்டா எங்களோட வீட்டில் உள்ள ஒரு கயிறு நூலாக இருந்தாலும் அந்த நூலில் வந்து நின்றாலும் அதில் சரியான இந்த இலையான் மலம் கையில் பிடிச்சாலும் அவ்வளோ கிருமியும் அதுவும் இருமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு வருத்தம் துன்பத்தில் ஆண் பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. எங்களுக்கு 40 குழந்தை பிள்ளைகள் அதுக்குள்ளே இருக்குது. 40 குழந்தை பிள்ளைகளுக்கும் சரியான சளியும் பிரச்சனையுமாக தான் இருக்குது. இப்போ வருத்தத்தில் அன்றைக்கு ஆஸ்பத்திரியில் ஒன்று அட்மிட் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க உங்களோட பிரதேசத்தில் உங்களோட தேங்கி இருக்கிற தண்ணிகளை சுத்தம் பண்ணுங்கன்றாங்க. தேங்கி இருக்கிற தண்ணின்னா அங்கே பெரிய வாய்க்காலே ஓடுது. அந்த வாய்க்காலுக்குள்ள முழு கழிவு, மலைக்கழிவுலேருந்து சகல கழிவும் அதுக்கெல்லாம் போகுது. இறைச்சி தோல், மாட்டிறைச்சி தோல், மாட்டு முள், அங்கே அடுத்தது பார்த்தாக்க அங்கே பம்பஸ் முழு கழிவும் அதுக்கெல்லாம் கிடக்கு. அதுக்குள்ள என்ன இளையான் அந்த இதில் மொச்சிட்டு எங்களோட சாப்பாட்டுலையும் வந்து வீட்டுக்குள்ளேயும் இளையான் வைக்க அதில் எங்களுக்கு கிருமி தான் வரும், வருத்தம் தான் வரும். இதை பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த கழிவை கொஞ்சம் அகற்றுமாறு தயவு செஞ்சு ஒரு எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்க.